பார்சல மாத்தி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஏய், பரோட்டா தாண்டா வாங்கிட்டு வந்தேன். அவ கர்ப்பமா இருக்கா இல்ல, ஒரு நாள் அவளுக்கு பரோட்டா பிடிக்கும்னு சொல்லிருக்கா என்கிட்ட. இந்த மாதிரி நேரத்துல அவ ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அதுவும் இந்த பரோட்டா குருமா எல்லாம் சாப்பிட்டா வாய்க்கு ருசியா இருக்கும். ஓ சரி, அவளுக்கு வாய்க்கு பிடிக்குது வாங்கி கொடுக்கறதெல்லாம் சரிதான். ஆனா என்ன கடை, என்ன எண்ணெய், என்ன மைதா எதுவுமே தெரியாம பார்த்து கொடுங்க. ஆமா, எங்களுக்கு தெரியாதாக்கும் மைதால செஞ்சதா புண்ணாக்குல செஞ்சதான்னு. எனக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறீங்களா? ரொம்ப அக்கறை தான். எங்களுக்கு அக்கறை தான். நாங்க அக்கறையை செஞ்சு கொடுத்தா நீங்க கொடுப்பீங்களா? ஆமா, நான் சொல்றதெல்லாம் வார்த்தை மீறாம கேக்குறீங்க பாரு. அதான் ஏத்த அப்படியும் பேசுறிய இப்படியும் பேசுறிய, பிறண்டு வரண்டு பேசுறிய. ரொம்ப வர வர ஓவர போய்க்கிருக்கிய அத்தை. ஏய், உங்களை விடவாடி மோசமா போயிட்டேன் நானு. ஆமா ஆமா, நாங்க தான் மோசம். விடுங்கக்கா, தாருங்க, நான் சொல்றத கேளுங்க. கோதுமை மாவு தான் பிசிட்டு இருக்கேன். கோதுமை மாவுலயே இந்த பரோட்டா மாதிரி போட்டு தரேன், விடுங்க. பரவாயில்லம்மா, அத நீங்களே சாப்பிடுங்க. நான் என் மருமகளை பாத்துக்கிறேன். நீ நல்லா சாப்பிடு சனனி, ஆசையா கொண்டு வந்திருக்கேன் இல்ல, சாப்பிடு சாப்பிடு. அக்கா, இதெல்லாம் அவளுக்கு ஒத்துக்குமானே தெரியலக்கா. கேட்காதரி. இல்லக்கா, கண்ணு வைக்காதடா. கண்ணு வைக்கல, காலையில தெரியும். என்ன தெரியும்? நான் பரோட்டா கேட்டா அந்த பேச்சு பேசும். இப்ப பாத்தீங்களா? சார், யார் நீங்க? என்ன விஷயம்? சார், நான் ராவணன் சார் சொல்லி அட்வொகேட் ஆஃபீஸ்லேருந்து வரேன். அவர் ஃபோன் பண்ணி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இந்தாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்களாமே, அதான் சார் இது. தேங்க்யூ. ஓகே சார், நான் வரேன். என்னடா 2 பேர் தான் வந்திருக்கா? முந்து வந்துருச்சா? அக்கா, கோதுமை மாவுல நம்மளே பரோட்டா செஞ்சு கொடுக்கலாம் அவளுக்கு. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இருங்க, மாவு பிசிட்டு வரேன். அண்ணே, நீங்களும் வாங்க. உங்களை கூப்பிடுறேன், வாங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் பிசினஸ் மேன்ஸ் ஆயிட்டாங்க. கையில விடுங்க, நானே வரேன். லவ்ஸ பாத்தீங்களா? அத்தை, போதும். ஏய், என்னடி இது? இதுவும் சாப்பிடணும் நீ? அதான் போதும்னு சொல்லிட்டாங்களே, நான் எடுத்துக்குவா. ஏய், அலையாதுடா சனனி, நீ நல்லா சாப்பிடு. இதோ இன்னொன்னு இருக்கு, சாப்பிட. இல்ல அத்தை, நான் ஏதோ ஆசைக்காக தான் கேட்டேன். போதும், நான் சாப்பிட்டேன். எனக்கு போதும். நீ சாப்பிட்டியா? இதை எடுத்து சாப்பிட்டுக்கோ. நீங்களாவது எனக்கு கொடுத்தீங்களே, சூப்பர். உங்க மனசுக்கு நன்றி. எடுத்துக்கோ, அங்கிட்டு போய் சாப்பிடு போ. சமவாசம். என்னத்த இதை கொடுக்க இம்பிட்டு பண்றீங்களே? நான் போய் சாப்பிட்டு வரேன். சனனி, இவனுங்க எல்லாம் நல்லவங்களாம். நான் தான் மோசமா போயிட்டேனா? கூடி கூடி பேசுறாங்க பாரு. நமக்கு தெரிஞ்சிட கூடாதான். அப்படியே தங்கமலை ரகசியம் பாரு. அத்தை, வர வர நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. அது என்னமோ தெரியலடி, இப்ப எல்லாம் எதை பார்த்தாலும் யார பார்த்தாலும் கோவம் கோவமா வருது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க, இது வயசானதுனால வந்த கோவம் இல்ல. இப்பதான் நல்லது கெட்டது எதுன்னு புரியுது, அதனாலதான் கோவம் வருது. ஆமா. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்க. இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காதுடி. வர்ற வழியில மோர் குடிச்சிட்டு தான் வந்தேன். ஏய், உனக்கு வேற ஏதாச்சும் செஞ்சு தரட்டுமா? இல்ல போதும். நீங்க வரதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். இத ஆசைக்காக சாப்பிட்டேன். இத பாரு, நல்லா சாப்பிட்டு நல்ல தெம்பா இருக்கணும்.